ஹை வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஐபிஓ பற்றி ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வழக்கமாக அந்த கம்பெனி யார், என்ன, எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோட ஃபைனான்சியல் நம்பர் எப்படி எந்த மாதிரி இருக்குது, அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவேஷன் இதில் நம்ம பண்ணலாமா வேணாமா, பியர் கம்பேரிசன்ஸ், ஐபிஓ எப்போ வரப்போகுது, கிரே மார்க்கெட்டில் இது என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதனால் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் எல்லா லோன்ஸுமே இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அதில் வை ஷுட் யூ சூஸ் ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆட்டோ ரீபே, அதுக்கப்புறம் நோ இன்கம் ப்ரூஃப். ஸோ உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப்லாம் இந்த கம்பெனியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக 48 ஹவர்ஸில் வந்து அந்த லோனும் வந்து சாங்ஷன் ஆகும், அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். வழக்கமாக எல்லா ஹோம் ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஹோம் லோன் ஃபார் சேலரிட் ப்ரொஃபஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் லோன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன், ரெனோவேஷன்ஸ், அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, லோன் ஃபார் என்ஆர்ஐ, சீனியர் சிட்டிசன், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், டாப் அப், ஷாப் லோன்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் லோன் பர்ச்சேஸ் ஃபார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கட்டுமானம் சம்மந்தப்பட்ட எல்லா துறைக்கும் இவங்க லோன் வழங்குறாங்க. குறிப்பாக பட்ஜெட் வரப்போது, பட்ஜெட்டில் இந்த துறைக்கு வந்து ஏதேனும் சாதகங்கள் இருந்தால் இந்த பங்கு நல்லாவே ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனான்ஷியல் நம்பருக்கு போகலாம். டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ தான் அனலைஸ் பண்ண அப்புறம் HFFC 518 ஒரு ஷேர்ஸ், டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 8,23,00,000 பங்குகளாக இருக்குது. சந்தை மதிப்பு 4,263, ஃபேஸ் வேல்யூ ₹2. ஸோ 4.5 ஆண்டு மட்டும் நம்ம கணக்கிட போகிறோம். 2017 to 2021 அரை ஆண்டுக்கு. ஸோ 2017 பார்த்தா 92 கோடி அப்படிங்கிறது வருவாயாக இருக்குது. உண்மையிலுமே நல்ல நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்லேருந்து 2020க்கு 398 அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு க்ரோத்து. நம்ம வழக்கமாக சொல்லுவோம் 5 வருஷத்தில் டபுள் த ரெவன்யூ இருக்கிறது. பட் இது அதையும் தாண்டி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த அரையாண்டுக்கு மட்டும் 237 கோடி அப்படிங்கிற வருவாய் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அரையாண்டுக்கே இந்த வருவாய் இருக்கும்போது இன்னும் அரையாண்டு இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வரைக்கும் ரீச் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பார்த்து கொஞ்சம் செலவினங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரியான சூழல் இருக்கும். கையில் யாரும் பெரிய அளவில் அமௌண்ட் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு செலவும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ 92 கோடி ரெவன்யூவில் 80 கோடி மட்டுமே செலவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரையாண்டுக்கும் 237 கோடியில் 172 கோடி செலவுகளாக இருக்குது. ஏன்னா வாங்கின கடனுக்கு வந்து இவங்க வட்டியும் அசலும் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சிட்டோம். ஸோ வரிக்கு முந்தைய வருவாய், ஸோ வரியை கழிச்சதுக்கப்புறம் வரிக்கு பிந்தைய வருவாயாக இருக்குது. தோராயமாக ஒரு 9 கோடி வந்து 2017 இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வரிக்கு பிந்தைய வருவாயை பார்த்தோன்னா 79 கோடி அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஃபிகர். அதுவும் இந்த அரையாண்டில் 52 கோடி அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து ஒரு ₹120 அப்படின்ட்டுருக்கு. இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ROE பொறுத்த வரைக்கும் 8%. 15 இருக்கிறது நல்லது, 20, 25 சூப்பர்னு சொல்லலாம். EPS 10 அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவாக இல்லை. பட் PE பொறுத்த வரைக்கும் 54 கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பியர் கம்பேரிசனில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. PBயை பொறுத்த வரைக்கும் 4.31 இருக்குது. DA பொறுத்த வரைக்கும் 2.66. வழக்கமாக இதில் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அக்செப்ட் எப்படின்னா கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுனால இந்த 2.6 கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான். ஸோ இப்போ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10 மேல் வேல்யூ வருது, அதுக்கப்புறம் பேக் வருது, டோட்டல் கேஷ் ஃப்ளோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைபிலிட்டி, தர வேண்டிய பணங்களாக இருக்குது. வலது பக்கம் இவர்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது சில முதலீடுகள், வங்கியில் இருக்க பேலன்ஸ். ஸோ எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்து பார்த்தோம் அப்படின்னா 969. இதோட என்டர்பிரைசஸ் வேல்யூம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்துடும். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் வகுத்தோன்னா ஒரு பங்குக்கு ₹163 வருது. ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீண்ட கால முதலீட்டுக்கு மட்டும்தான் இதை கவனத்தில் எடுக்கணுமே தவிர நாம் அதிகபட்சம் பார்த்தோன்னா ஐபிஓக்கு வரது காரணமே லிஸ்டிங் கெயின். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏர்னிங் பவரில் 186 இருக்குது. இப்போ பியர் பார்த்துடலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இதை விட ஒரு பெட்டரான கம்பெனி இருக்கும்போது இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதை கூட வாங்கலாம் இல்லையா. இப்போ LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தா ₹431 ஒரு ஷேர் ப்ரைஸாக இருக்குது. அதுக்கு EPS 52 இருக்குது. இவங்க 518க்கு 10 அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே வேல்யூக்கு நீங்கள் 431 வாங்கினீங்கன்னா ஒரு பங்குக்கு அது 52, இதை விட 5 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுக்கலாம். PA பொறுத்த வரைக்கும் 8.2. இண்டஸ்ட்ரியில் இவங்க தான் ரொம்ப மோசமாக இருக்காங்க. HDFC பெரிய கம்பெனி, ஜெயண்ட், அவங்களே பார்த்தாலும் ₹91 EPS. பட் ஆனால் PA பொறுத்த வரைக்கும் 29 இருக்குது. இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு பார்த்தோன்னா LIC நல்லாயிருக்கு. PB 1.1ங்கிறத இதுவும் வந்து LIC தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் HDFC கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு குறைவாக இருக்கிறது இந்த ஹோம் ஃபர்ஸ்ட். ROE பொறுத்த வரைக்கும் யார் மோசம் அப்படின்னா இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. நல்லா இருக்கிறது பார்த்தோன்னா கனரா ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கு. அதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த LIC இருக்குது. ஸோ சந்தை மதிப்பை பொறுத்த வரைக்கும் HDFC ரொம்ப பெரிய ஜெயிண்ட், இப்படி 4.8 லட்சமாக இருக்குது. அந்த இடத்துல இவங்க
நான் கிட்டத்தட்ட பார்த்தோம் 4000 crores இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்ஐசி. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்ஐசி ஓரளவுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குது. வேணால் நம்ம தனியாக ஒரு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஐபிஓ எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஐபிஓ பார்த்தோம் 21, அதான் நாளைக்கு வந்து ஐபிஓ வருது. 25 வரைக்கும் ஓப்பன். இடையில சனி ஞாயிறு வரணும்னா டைம் கொடுத்துருக்காங்க. புக் பில்டிங் தான் பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 518 மார்க்கெட் லாட் 28. பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட் பண்ணுறாங்க. 1153 கோடி திரட்டுறாங்க. அதில் வந்து புதிய விலைகள் 265 ஆஃபர் ஃபார் செல், அதாவது ப்ரொமோட்டரும் ஷேர் ஹோல்டரும் விற்கிறது 888 கோடி. அலாட்மெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 29. அலாட்மெண்ட் ஆகலாம் உங்களுக்கு February 1 ரீஃபண்ட் ஆகிடும். உங்கள் டிமேட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு February 2. ஐபிஓ லிஸ்டிங் 3. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பட்ஜெட் 1. அதில் நல்ல செய்திகள் இருந்தால் இந்த பங்குக்கு அது ஒரு அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். 14,504 இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 13 லாட் வரையும் பண்ணலாம். 1,88,552. இப்போ இம்பார்ட்டன்ட் இந்த கிரே மார்க்கெட் வந்துடலாம். கிரே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 90 to 100 அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 500 சொச்சம் பங்குக்கு ஒரு 20% வேல்யூவில் தான் இருக்குது. பட் இன்னும் பெட்டராக இருந்தால் ஒரு லிஸ்டிங் கையில் நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது, முதல் 2.5 நாட்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் குரூப் நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதற்கப்புறம் விருப்பம் இருந்தால் பண்ணலாம். பட் ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு சரியான இல்லை. இந்தியன் ரயில்வே நம்ம நீண்ட காலத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். பட் இது இருக்காது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே பியரில் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் இருக்காங்க. பெட்டர் நம்ம அங்கே கூட போகலாம். பட் இம்பார்ட்டன்ட் லிஸ்டிங்கை நல்லா இருந்தால் மட்டுமே பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மற்றது உங்கள் வரும். இப்போ இந்த நிறுவனத்தோட என்பிஏ என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த நிறுவனத்தோட என்பிஏ எவ்வளோன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்பிஏ பொறுத்தவரைக்கும் இந்த அரையாண்டுக்கு பொறுத்தவரைக்கும் 0.9 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதுவும் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர்ஸோ கார்பரேட் யாருமே என்பிஏ இந்த இண்டஸ்ட்ரியில் வைக்கல. நான் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் 1.19 இருக்குது. ஸோ நம்ம அமௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் புரியும். இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 31 கோடியே வந்து என்பிஏ ஆகியிருக்கு. அதில் பார்த்தோன்னா கொஞ்சம் அடிஷ்னல் ஒரு 1.6 கோடி இருக்குது. அதில் சில ரிடக்ஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் 8.7 கோடி ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தோன்னா 24.4 கோடி வந்து ஓவரால் வந்து என்பிஏ க்ராஸ் இருக்குது. நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 23.4 கோடி இருக்குது. ஸோ எல்லாம் கழிச்சதுக்கப்புறம் நெட் என்பிஏ பொறுத்த வரைக்கும் 16.2 இருக்குது. ஸோ க்ளோசிங் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 8.2 இருக்குது. ஸ்டில் 1% கீழே தான் இவங்க என்பிஏ இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு அக்செப்ட் தான், உண்மை நல்லாவே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நாம் எதுக்கு பண்ணுறோன்னா கிரே மார்க்கெட். ஸோ 2.5 நாள் கழிச்சு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.